மிக சீக்கிரமாக இன்றைக்கு நாம் சில வார்த்தைகளை தியானிக்க தேவ பாதத்திலே மிகுந்த ஜெபத்தோடு கூட நாம் அமர்ந்திருப்போம். We would await with prayers for today's devotion. சற்று நேர தியானத்திற்காக எபேசியருக்கு எழுதின நிருபம் பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 12வது திருவார்த்தையை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். Let's read Ephesians chapter 6 verse 12. ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. கிறிஸ்தவர்கள் அதிகமாக எடுத்து பயன்படுத்துகிற பேசப்படுகிற ஒரு வார்த்தை தான் இந்த எபேசியர் 6:12. This Bible verse, Ephesians chapter 6 verse 12, is most commonly used by Christians. பல விதத்திலே இந்த வசனத்தை நாமே நம்முடைய திருச்சபையிலே தியானிச்சிருக்கிறோம். உங்கள் நடுவிலே இந்த வார்த்தையை குறித்து நான் பல விதத்திலே பேசியிருக்கிறேன். We too in our church has meditated about this verse many times. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான முறையிலே இந்த வார்த்தை நான் உங்களுக்கு பேச போகிறேன். ஏனென்றால் இந்த வார்த்தையை வைத்து ஒரு செய்தியை நான் கேட்டேன். அதன் அடிப்படையிலே இன்றைய செய்தி அமைந்திருக்கிறது. I'm going to speak to you all from this verse today, but differently. I heard a speech from this verse, so I'll speak about it. அந்த 12வது வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. In the last part, it mentions about spiritual wickedness in high places that we wrestle against. நான் கேட்ட செய்தி இதுதான். அந்த வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவி என்றால் அவன் மரித்து போன மனிதர்களில் இருந்த ஆவி ஆமென் இந்த வான மண்டலத்திலே சுற்றி கொண்டிருக்கிறது. அந்த ஆவியோடு மனிதர்கள் நாம் போராட வேண்டும் என்ற ஒரு உபதேசத்தை நான் கேட்டேன். So the content that I heard was about an advice, which means spiritual wickedness in high places means those are spirits that are passed away from this world, but they are still roaming around, and that we need to fight against them. அந்த செய்தியை கேட்டபோது என் இதயத்திலே ஒரு பெரிய சந்தேகம் எழும்பினது. When I heard this, I had a doubtfulness. செத்த ஆவிகள், மரித்த மனிதர்களுக்குள்ள இருந்த ஆவிகள் மறுபடியும் இந்த உலகத்திலே உலாவிக் கொண்டிருக்குமா என்ற ஒரு சந்தேகம் என் இதயத்திலே எழும்பினது. The doubt was that will there be the spirits of dead people roaming around? அநேக ஊழியர்கள் பேசுகிற செய்திகள், அநேக ஊழியர்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் என்ன மிகுந்த ஆச்சரியத்திற்குள் ஆழ்த்தி இருக்கிறது. Often I would be surprised hearing these prayers and preaches by various preachers. ஆமென். சில போதகர்கள் ஜெபிக்கும் போது ஜெபிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இவனுக்குள் இருக்கிற செத்த ஆவியை நான் துரத்துகிறேன். I've heard some pastors praying that in the name of Jesus let the dead spirit inside him be removed. பல போதகர்கள் ஜெபிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஜெபிக்கும் போது பிசாசு பிடித்தவர்களை பார்த்து அவர்கள் கேட்பாங்க, நீ எங்கிருந்து வந்த? And I've heard some people asking to the bad spirit, where did you come from? அவன் சொல்லுவான், நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்தேன். And that person might answer that saying, I came from Coimbatore. உன் பெயர் என்ன? What is your name? என் பெயர் சாரதா. My name is Sharada. ஆமென். நீ எப்படி வந்த? How did you come? நான் ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒரு வண்டிக்காரன் வந்து என்னை இடிச்சு அப்பவே செத்துட்டேன். அந்த ஆவி நான் இவளுக்குள்ளே வந்திருக்கிறேன். I had a road accident and I passed away, and that spirit is inside this person now. உண்மையில தேவஜனங்க நன்றாக கவனிக்கணும். இந்த உலகத்திலே வாழ்ந்து மரித்த ஒரு மனிதனுடைய ஆவி மறுபடியும் இந்த உலகத்திற்குள் வருமா? வருவதற்கு ஆண்டவர் அனுமதிப்பாரா? I want you all to listen carefully. When a person died, will that spirit come back to the world, or even will God allow that dead spirit to come back? முக்கியமாக தமிழகத்திலே தான் நான் இப்படிப்பட்ட வேதத்திற்கு விரோதமான விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் கிறிஸ்தவ
கிறிஸ்தவ உலகத்திலே கிறிஸ்தவ போதகர்களுக்குள்ளே நான் பார்த்திருக்கிறேன். Especially in Tamil Nadu, I've seen this very often where there is truth or where there is things that are against the Bible that is prevailing in the church. செத்த ஒரு மனிதன் மறுபடியும் உலகத்திற்கு வர முடியுமா? அவருடைய ஆவி உலகத்திற்கு வர முடியுமா? Can a dead spirit come back to the world? Can the spirit return to the world? Do you think? ஒரு போதகரிடத்திலே நான் கேட்டேன். I asked this to a pastor. அவர் சொன்னார், பாஸ்டர், ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் 70 வயசு வரைக்கும் உலகத்திலே வாழணும்னு ஆயுசு கொடுத்தா. He answered saying, if God has allowed a person to have 70 years of age, அவன் 35 வயசுல எப்படியாவது செத்து போயிட்டானா மீதி 35 வருஷம் அவன் உலகத்திலே தான் இருப்பான் அப்படினு சொன்னாரு. And he answered saying, in case he died or passed away at 35, the remaining 35 years he will come back to the world. அப்படினா ஆதாமின் காலத்திலிருந்து இப்படியெல்லாம் செத்தவங்க இன்னைக்கு இந்த உலகத்திலே இருக்கிற மனிதர்களை பார்க்கிலும் பல மடங்கு ஆவிகள் தானே இருக்கும். If that is truth, from the time of Adam, it would be more than humans, these spirits would be in the world. இன்னைக்கு மனிதர்களை வியாபார நோக்கத்தோடு தவறான போதனைகளை சொல்லி மனிதர்களுடைய மனதை இதயத்தை ஆமென் உலகம் கவர்ந்திருக்கிறது. Today in a business motive, people have been taken away by all these false teachings. இன்னைக்கு ஒரு கல்லறை பக்கத்துல ஆமென் ஒரு கல்லறையிலே போய் நீங்க உட்கார சொன்னா நீங்க போய் உட்கார மாட்டீங்க. Today, if somebody asks you to sit beside a cemetery, you might not. நிறைய பேர் சொல்றதை நான் கேட்டிருக்கேன். I've heard many people say, ஐயோ அந்த ஐபிசி எபனேசர் சர்ச்சுக்கு நாங்க வர மாட்டோம்பா. oh, is this to the IPC Ebenezer Church? I wouldn't come there. Yes, sister. I asked why. ஐயோ அதுக்கு முன்னால கல்லறை இருக்கு. There is a cemetery in front of that. அப்ப கல்லறை இருந்தா என்ன இருக்கும்? So if there is a cemetery there, what would be there? ஆவி இருக்கும். They think there is spirit there. ஹல்லேலூயா. நாங்க 10 வருஷத்துக்கு முன்னே ஆமென் தாம்பரத்திலிருந்து இந்த வண்டலூர் பகுதிக்கு வரும்போது என்ன நிறைய பேர் சொன்னாங்க, பாஸ்டர், அதுவும் அப்போ என் மனைவி கன்சீவா இருக்காங்க, அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் சிஸ்டர் வேற கன்சீவா இருக்காங்க. என்னப்பா இது, என்ன இது பாஸ்டர், தயவு செய்து நீங்க அங்க போகாதீங்க, பக்கத்திலே கல்லறை இருக்கு, அது உங்களுக்கு பிரச்சனை கொண்டு வரும். 10 years ago when we moved to this place, and that time my wife was conceived, and many people were against this decision, saying there is a cemetery close by, this is a bad decision. நான் சொன்ன செத்து போனவங்க ஒருபோது நமக்கு பிரச்சனையா வராது, யார் உயிரோடு இருக்காங்களோ அவங்க தான் நமக்கு பிரச்சனை. And I answered to them saying the dead people is never a threat to us, it is the living people who are a threat. கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளா இந்த இடத்துல நான் இருக்கிறேன். ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் நான் இந்த ரோட்ல நடப்பேன். சில வேளை ராத்திரியில நாய் குறைக்கும், நானும் பாப்பேன் ஏதாவது ஒரு ஆவியை பார்க்கலாமான. இதுவரைக்கும் என் ஆசை நிறைவேறல. It's been more than 13 years now, and even at night I take a walk. Sometimes the dog barks and I would eagerly look to see, at least I could see a spirit, but none. இங்க இருக்கிற நீங்க யாராவது ஆவியை பார்த்திருக்கீங்களா? Is anyone of you sitting here have seen any spirits? பார்த்திருக்கிறோம், கொஞ்சம் கையை உயர்த்துங்க. நான் ஆவியை Whoever have பார்த்திருக்கேன். seen, can they raise their கனவிலே hands? இல்ல, கண்ணினாலே. Not in their dreams, but பார்த்திருக்கீங்களா in... பிரபு? அந்த ஆவி நாங்க எல்லாரும் பார்த்திருக்கோம். அதில் நீங்கள் இட்லி மட்டும் தானே பார்த்துருக்கீங்க, நான் டீயிலிருந்து வர்ற ஆவி கூட பார்த்துருக்கோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நல்ல கவனிங்க. ஆமென். செத்த மரித்த ஒரு மனிதன் மறுபடியும் இந்த உலகத்திலே வர முடியுமா? Can a person who is dead come back to the world? வர முடியும் என்று போதிக்கிறவர்கள் எடுத்து காட்டுகிற ஒரு வசனம் உண்டு. 1 சாமுவேலின் புத்தகம் 28வது அதிகாரம். Those who say that the spirit can come back take this verse as an evidence. அந்த 28வது அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்தில், அந்த 28வது அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது, தேவனால் தள்ளப்பட்ட சவுல் தேவனுக்கு முன்பாக வந்து தேவனிடத்திலே ஜெபிக்கும் போது தீர்க்கதரிசியினால் ஆவது ஊரீமினால் ஆவது கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுக்கவில்லை.
So in this verse of 1 Samuel 28:11, there speaks about an incident where the God has not answered his prayers. அவன் என்ன செய்கிறான்? குறிச்சொல்லுகிற யாராகிலும் இருக்கிறார்களா என்று விசாரித்து குறிச்சொல்லுகிற ஒரு ஸ்திரீயினிடத்திலே கடந்து சென்று ரூபம் மாறி, அதாவது ஆடைகளை மாறி தான் ராஜா என்று வெளிப்படாதபடிக்கு அந்த ஸ்திரீயினிடத்திலே கடந்து சென்று செத்து போன மரித்து போன சாமுவேலை மறுபடியும் அழைத்து அவனிடத்திலே ஆலோசனை கேட்க வேண்டும் என்று இவன் அந்த ஸ்திரீயினிடத்திலே கடந்து செல்கிறான். So this king went to this woman in disguise and asking for him to show Samuel who is passed away. அவள் கேட்கிறார், நான் யாரை அழைக்க வேண்டும் என்று கேட்கிறார். So this woman is asking, whom shall I bring up unto thee? சவுல் சொல்லுகிறார், சாமுவேலை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். And Saul said, I want you to bring up Samuel. வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை சொன்ன உடனே சாமுவேல் அவன் பூமியிலிருந்து ஏறி வந்தான். அதை கண்டு அவள் நடுங்கினாள், பயப்பட்டாள். And we could see that Samuel rose up from the earth and he came back. இப்போ சவுல் கேட்கிறான், நீ யாரை காண்கிறாய் என்று கேட்ட உடனே அவள் என்ன சொன்னார்? அந்த வசனம், அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில், அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினாய்? அடுத்த வசனம், ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சொன்னாள். அடுத்த வசனம், அவருடைய ரூபம் என்னவென்று அவளை கேட்டான். அதற்கு அவள், சால்வையை போர்த்துக் கொண்டிருக்கிற ஒரு கிழவன், ഒരു മലയാളത്തിൽ അങ്ങനെ ഒരു കിഴവൻ അല്ലേ, വൃദ്ധൻ, അവൻ സാൽവയെ പോർത്തുകൊണ്ട് ഒരു മുതിർ വയതുള്ളവൻ, ഒരു முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருவதை நான் காண்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்ப இந்த வார்த்தையை வைத்துதான் அநேகர்கள் சாமுவேல் மரித்துவிட்டு மறுபடியும் உலகத்திற்கு வர முடியும் என்றால் ஏன் மற்றவர்கள் வரக்கூடாது என்று எழுப்புகிற கேள்வி. Taking this verse as an evidence is why many people ask, if Samuel could come back, why not other spirits? ஆனா உண்மையிலே இந்த இடத்திலே சொல்லப்படுவது சாமுவேல், இந்த இடத்திலே வந்தது சாமுவேல் தானா? However, in this place, is it really Samuel who has come back? ஒரு மந்திரவாதி ஸ்திரீ இல்லை என்றால் ஒரு குறிச்சொல்லுகிற ஒரு ஸ்திரீ, ஒரு அந்நிய மதத்தை சார்ந்த ஒரு விக்கிரக ஆராதனை செய்கிற ஒரு ஸ்திரீ அழைத்தால் உடனே ஆமென், ஒரு தீர்க்கதரிசி, உலகத்தையே கலக்கின ஒரு தீர்க்கதரிசி ஏறி வருவாரா? வர முடியுமா? வர வைக்க முடியுமா? So a woman like this who does witchcraft, can this person bring back spirits that has already passed away? இந்த மரித்த பிற்பாடு பலவிதமான நம்பிக்கைகள் இன்றைக்கு உலகத்திலே உண்டு. There is various beliefs that prevail in this world now. ஒரு சிலவர்கள் சொல்லுகிறார்கள், மரணத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது, மரணத்திற்கு பிற்பாடு வேறு எதுவும் இல்லை, மரணத்தோடு மனிதன் ஆவியாய் இயற்கையிலே சேருகிறது. Few believe that death is the end and beyond death there is nothing, the spirit just vanish in the ஆனபடியால் உலகத்திலே வாழும்போது தின்போம், குடிப்போம், மகிழ்வோம், மரணத்தோடு எல்லாம் முடிகிறது என்று நம்புகிற ஒரு நம்பிக்கை. So this group think there is nothing beyond death and hence while you live as you like. இன்னொரு கூட்டம் நம்புகிறார்கள், ஆமென், மரித்த பிற்பாடு பரலோகம் என்று ஒன்று உண்டு, அந்த பரலோகம் என்பது ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி. And there is another group that believes that beyond death there is another place where we could go live, which is like a 7-star hotel. அங்க போனா மதுபான ஆறுகள் ஓடும். And there flows rivers of alcohol. அங்க இருக்கீங்களா? அங்க போனா அழகான பெண்கள் இருக்கிறார்கள், நீங்கள் 70-80 கல்யாணம் பண்ணிக்கலாம் பரலோகத்துல. And there would be very beautiful women and you could marry multiple times. இங்க எத்தனை பேரை நீங்க கொலை பண்றீங்களோ அத்தனை மேன்மையான இடம் பரலோகத்துல உங்களுக்கு கிடைக்கும். And however good you are here, you would get better place there. இது ஒரு இனத்தினுடைய நம்பிக்கை. This is the belief of one group. ஒரு கூட்டம் நம்புகிறார்கள், மரித்த பிற்பாடு மனிதன் குட்டி
குட்டி நரகம், இல்லை என்றால் பஸ்புர்கானா என்று சொல்லப்படுகிற அந்த குட்டி நரகத்திற்குள் போய் கிடப்பான். There is another group that believes that after death you will be pushed to a small hell. அந்த குட்டி நரகத்திலே போய் விழுந்து அங்கே அனுபவிக்கிற சோதனைகளும் வேதனைகளும் கஷ்டங்களும், அது மாத்திரமல்ல அவனுடைய உறவினர்கள் இந்த உலகத்திலே அவனுக்காக செய்கிற கிரியைகளையும் ஆண்டவர் கண்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவனை பஸ்புர்கானாவில் இருந்து ப்ரமோஷன் கொடுத்து பரலோகத்திற்கு கொண்டு போவான் என்று நம்புகிற கிறிஸ்தவர்கள் நம்புகிற கிறிஸ்தவ நம்பிக்கை அது. And this is actually believed by Christians, a group of Christians, that the small hell or Bespurkhana, it called, the person there will be promoted to the next place based on the deeds and things that are done by the relatives who are alive still in the earth. ஆனபடியால் தான் செத்து போன அநேகர்களை அப்பாவை அம்மாவை எப்படியாகிலும் பரலோகம் கொண்டு போறதுக்கு இந்த உலகத்திலே 10ஆம் நாள் 3ஆம் நாள் 21ஆம் நாள் 40ஆம் நாள்னு என்னென்னமோ பண்றாங்க. ஏன்னா இவங்களே கீழே இருந்து எப்படியாகலும் பரலோகம் அனுப்பி விட்டுடணும். That is why this group does certain things on the 7th, the 3rd day, 28th day, etc., so that the person could be promoted to heaven because of this. அடுத்த ஒரு கூட்டம் நம்புகிறார்கள், இந்த உலகத்திலே பல ஜென்மங்கள் எடுத்து பல பிறப்புகள் பிறந்து, ஆமென், இன்றைக்கு ஆமென் நாம் மனுஷனா இருந்து ஒரு கல்லை எடுத்து நாயை எறிஞ்சா அந்த நாய் நாளைக்கு மனுஷனா பிறந்து நான் நாயா பிறந்து அந்த மனுஷன் என்ன இப்படி நம்புகிற ஒரு கூட்டம். There is another group that thinks that they would be rebirth after death, that there is multiple births and they would come back as various animals. ஒரு குட்டி பாப்பா ஒரு பட்டாம்பூச்சியை பிடித்து அந்த பட்டாம்பூச்சியினுடைய ரெக்கை காலு உடம்பு எல்லாம் பிச்சி பிச்சி போட்டிருந்துச்சு. A small kid caught a butterfly and it was taking off the feathers, head, everything. அந்த பாட்டி அந்த பிள்ளையினுடைய பாட்டி சொல்லிச்சு, பிள்ளை ஆமென் பாப்பா நீ அப்படி செய்யக்கூடாது, அப்படி செஞ்சா இந்த பட்டாம்பூச்சி அடுத்த ஜென்மத்திலே மனுஷனா பிறக்கும், நீ அடுத்த ஜென்மத்திலே பட்டாம்பூச்சியா பிறக்கும், அந்த மனுஷன் ஒன்னை பிடிச்சு பிச்சு பிச்சு போடும், அதனால அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு பாட்டி சொல்லிச்சா. So the grandmother of this kid was telling this child that baby you shouldn't be doing that because in the next birth this butterfly would be a human and you will be a butterfly and that human will do you as a butterfly all the things that you're doing to it. அதை கேட்டு அந்த பாட்டி அந்த பிள்ளை சொல்லிச்சா, பாட்டி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, ஆமென், நான் போன ஜென்மத்திலே பட்டாம்பூச்சியா இருந்தா இந்த பட்டாம்பூச்சி போன ஜென்மத்திலே மனுஷனா இருந்து என்ன பிச்சி பிச்சி போட்டதுனால தான் இந்த ஜென்மத்துல நான் அதை பிச்சு பிச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லிச்சா. The kid then replied to the grandmother saying, Granny, you didn't know anything. I was a butterfly in the last birth. நல்லா கவனிங்க, இப்பொழுது நான் சொல்லப்பட்ட எல்லா நம்பிக்கைகளும் பரிசுத்த வேதாகமம் ஆமென் நமக்கு கற்றுக் கொடுக்கிற நம்பிக்கைகள் அல்ல. So all these beliefs that I've explained so far is not the teachings from the Bible. பரிசுத்த வேதாகமம் மரணத்தை குறித்தும் மரித்த மனிதனை குறித்தும் என்ன சொல்லுகிறது? What does the Bible, Holy Bible, teach us about death and the person who died? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரத்திலே வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒரு தடவை மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் எந்த ஒரு மனிதனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதாகமம் சொல்லுகிறது. And the Holy Bible teaches us about death, that there is once a death and a judgment day that comes forward. ஆமென். வேதாகமத்தின் படி ஒருவன் இந்த உலகத்திலே மரித்தால் அவனுக்குள்ள இருந்த ஆவி மறுபடியும் இந்த உலகத்திலே வருவதற்கு அதற்கு அதிகாரம் இல்லை. ஆவி அந்த ஆவியை கொடுத்த தேவனிடத்திலே போய் சேரும் என்று வசனம் சொல்லுகிறது. As per the Holy Bible, it teaches us that once a person dies, the spirit goes to the Creator and it doesn't have the authority to come back. அப்படி என்றால் ஆமென், இந்த சாமுவேலின் புத்தகம் 28வது அதிகாரத்திலே ஆமென் சவுல் எப்படி மறுபடியும் வந்தார்? If that is the case, then how does Samuel came back in this Samuel 28 chapter? வசனம் தெளிவாக சொல்லுகிறது, பிசாசு பொய்யனும் பொய்க்கு
பிதாவுமாய் இருக்கிறான். Bible clearly say that Satan lies and he lies about Elohim. ஆமென். இந்த இடத்திலே கடந்து வந்தது ஒருபோதும் சாமுவேல் அல்ல. சாமுவேலினுடைய போர்வையை போட்டுக்கொண்டு சாமுவேலுடைய உருவத்திலே சாமுவேல் பேசுவதை போல பேசி ஏதோ ஒரு பொல்லாத ஆவிதான் அங்கே கடந்து வந்தது என்று நாம் பார்க்க வேண்டும், அறிய வேண்டும். So we need to clearly know that it is not Samuel who came here. It was somebody else covered with a mantle, pretended to be Samuel. அது சாமுவேல் அல்ல என்று சொல்ல காரணம் என்ன? How can we say that that is not Samuel? அது 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் கொஞ்சம் வாசிங்க, அந்த பகுதி விட்டுடக் கூடாது. 8th chapter 13th verse. உங்கள் குமாரத்துகளை எங்க 1 சாமுவேல் 28:13. ராஜா அவளை பார்த்து நீ பயப்படாதே, ராஜா அவளை பார்த்து நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று. அடுத்த வசனம், அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான். அந்த 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 வார்த்தை தமிழ்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. தேவர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. மலையாளத்தில் எங்க சிஸ்டர்? இல்ல അതിന്റെ മുമ്പത്തെ വാക്യം 13. ஒரு தேவன். தமிழ்ல வந்து தேவர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆனா இங்க மலையாளத்திலையும் நான் ஒரு தேவன், ஆங்கிலத்திலையும் அப்படிதான் நினைக்கிறேன். ஒரு தேவன், பல தேவர்கள் அல்ல, ஒரு தேவன் பூமியில் இருந்து ஏறி வருவதை. அந்த தேவன் யாருன்னா சாமுவேல் அப்படின்னு அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம். அப்ப ஒன்று இங்க ஏறி வந்தது சாமுவேல் அல்ல என்று சொல்ல முதல் காரணம், ஆமென், மரித்த பரிசுத்தவான்கள் ஒருபோதும் பாதாளத்திற்குள் போவது இல்லை. மரித்த பரிசுத்தவான்கள் பரதீசாவுக்கு தான் போகிறார்கள். அது மேலே என்று வசனம் சொல்லுகிறது. So the first proof to prove that this was not Samuel, it says that in 13th verse, it was a God that ascended from the earth. So those who died does not go underground, they go to the paradise. இங்க கடந்து வருகிற அந்த 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 சாமுவேல் என்று சொல்லப்படுகிற அந்த நபர் மேலே இருந்து பரதீசாவில் இருந்து பரலோகத்திலிருந்து வந்தவர் அல்ல, அவர் பாதாளத்தில் இருந்து ஏறி வந்தவர் என்று வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. So here we could clearly see that the person who claimed to be Samuel did not come from paradise. The person came out of the earth. அப்படி என்றால் பாதாளத்திலிருந்து ஏறி வருகிறவன் யார்? If that is the case, who is this person coming out of the earth? பாதாளத்திலிருந்து ஆமென் ஏறி வருகிறான் என்றால் அது பொல்லாத ஆவி. ஆமென், அது தேவனுடைய ஆவி அல்ல என்று அதனால் நாம் அறிந்து கொள்ள முடியும். So we could clearly know that this is a bad spirit that is coming out of the earth. இரண்டாவது, அது சாமுவேல் அல்ல என்று நாம் அறிய வேண்டும். இரண்டாவது காரணம், ஆமென், தேவன் மந்திரவாதிகளையும் குறி சொல்லுகிறவர்களையும் அருவருப்பாக தேவன் கண்டார், தேவன் வெறுத்தார் என்று வசனம் தெளிவாக பார்க்கிறது. The second proof that this is not Samuel is that God hates people who does witchcraft. 2-3 வசனத்தை சீக்கிரமா வாசிங்க. நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்களா? பக்கத்துல யாராவது தூங்குறாங்கன்னா கொஞ்சம் எழுப்பி விட்டுடுங்க. Praise the Lord. ஏன்னா இதை பத்தி எல்லாம் பேசும்போது கண்டிப்பா தூக்கம் வந்துடும். நீங்க இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அறியக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருக்கிறவன் ஒருத்தவங்க பக்கத்துல இருப்பான். அதனாலே ஆமென், பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு கேளுங்க, தூங்குறீங்களா அப்படின்னு கேளுங்க. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. யாராவது ஆமா சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்களா? Praise the Lord. Hallelujah. Hallelujah. கவனிங்க, லேவியராகமத்தின் புத்தகம் 19வது அதிகாரம் 31ஆம் வசனம். லேவியராகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் 6ஆம் வசனம். சீக்கிரம் எடுத்து வாசிங்க. பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள், அவர்களாலே தீட்டுப்பட. லேவியர் 19:31. அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள், அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். 20:6. அஞ்சனம்
பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களை பின்தொடர்ந்து சோறு போக எந்த ஆத்துமா அவர்களை நாடுகிறானோ அந்த ஆத்துமாவுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன். 20:27 அந்நியம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களுமாய் இருக்கிற புருஷனாகிலும் ஸ்திரீ ஆகிலும் கொலை செய்யப்பட வேண்டும். என்ன செய்யணும்? உபாகமம் 18:11 இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லுகிறது, மந்திரவாதிகளையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேவன் வெறுக்கிறார். படையற்பாடிலே அவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் உங்கள் நடுவிலே இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் தெளிவாய் சொன்னார். So all these Bible verses clearly say that God hates witchcraft and wizards, and in Old Testaments they had to be put to death if somebody performs these actions. மந்திரவாதிகளையும் ஆண்டவர் வெறுக்கிறார். மந்திரவாதிகளை தேடி போகிறவர்களையும் ஆண்டவர் வெறுக்கிறார். God hates wizards and people who go to these people as well. மந்திரவாதிகளிடத்திலே போய் எதிர்காலத்தை குறித்து கேட்பீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தரால் வெறுக்கப்பட்டவர்கள் என்று வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. The Bible clearly says that if you go to a wizard and ask for your future, you will be hated by the God. அப்போ கர்த்தரால் மிக அதிகமாய் அருவருப்பாய் காணப்பட்டவர்கள் தான் இந்த மந்திரவாதிகளும் குறி சொல்லுகிறவர்களும். God really cannot tolerate these wizards and witchcraft. அவ்வளவு ஆண்டவர் வெறுக்கிற ஒரு ஸ்திரீ அழைத்த உடனே ஒரு பரிசுத்தவானை ஆண்டவர் அனுப்பி விடுவாரோ? அப்படிப்பட்ட ஒரு மந்திரவாதியினாலே ஒரு பரிசுத்தவானை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியுமா? Do you really think God would send his perfect soul to somebody who does this witchcraft when she just calls him? அவள் அழைத்த உடனே ஏறி வந்தது, ஆமென், ஒருபோதும் சாமுவேல் அல்ல. அது சாமுவேலுடைய உருவத்திலே வந்த ஒரு பிசாசு, ஒரு சாத்தானுடைய ஆவி என்பதை நாம் அறிய வேண்டும். So we could clearly know that whoever that has come when the women called is clearly not Samuel. It is someone who pretended to be Samuel, a bad spirit. மூன்றாவது, அது சாமுவேல் அல்ல என்று நாம் அறிய மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். I'm going to tell about the third thing. 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். என்னோடு இருப்பீர்கள்னா எங்க இருப்பீர்கள்? அவன் எங்க இருந்து வந்தான்? இந்த சொன்னவன் எங்க இருந்து வந்தான்? அப்போ அவன் என்ன சொல்றான்? நாளைக்கு நீயும் யாரு? சவுல் வந்து ஒரு ரட்சிக்கப்பட்டு பிற்பாடு அவன் பின்வாங்கி போய் அவன் பொல்லாத தேவனுடைய ஆவி அவனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே வந்தது என்று நாம் வசனத்திலே பார்க்கிறோம். அப்படி ஒரு பொல்லாத ஆவியால் நடத்தப்படுகிற ஒருவனை பார்த்து இந்த சாமுவேல் சொல்லுகிறார், நாளைக்கு நீ என்னோடு கூட இருப்ப. அப்படின்னா இந்த ஒரு கைவிடப்பட்டவன் சாமுவேலோடு கூட பரலோகத்தில் இருக்க முடியுமா? So we could see that Saul is one who lost the Holy Spirit. He is the control of bad spirit. And here Samuel is saying that you will be with me tomorrow. Can a person with bad spirit be with Samuel? தேவ ஆவி இல்லாத ஒருவன், ஆமென், தேவ அபிஷேகத்தை பெற்று ஆமென் வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்கென்று உயிர் கொடுத்து ஊழியம் செய்த ஆமென் மகிமையான ஊழியக்காரனோடு கூட பரதீசில் இருப்பார் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் பரிசுத்தவான், இவன் ஒரு அசுத்தன், தேவனை ஆமென் விட்டு விலகினவன். So do you think that an unholy person can never be with Samuel who does the ministry of God and lives his life holy? இந்த சாமுவேல் என்ற போர்வையிலே வந்த இந்த ஆவி சொல்லுகிறது, நாளைக்கு நீ என்னோடு கூட பரதீசாவிலே இருப்பாய் என்று அல்ல, நாளைக்கு நீயும் உன் பிள்ளைகளும் என்னோடு கூட இருப்பாய். என்றால் எங்க இருப்பாய்? பாதாளத்தில் இருப்பாய். பாதாளத்தில் இருப்பது யாரு? பொல்லாத ஆவிகள். So this person who pretended to be Samuel is telling Saul that you and your sons will be with me tomorrow. That means he came out of the earth, and Saul, who lived an unholy life, will also be with this bad spirit. இந்த காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கும்போது ஆமென் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இங்கே வந்தது சாமுவேல் அல்ல. சாமுவேலின் போர்வையிலே ஆமென் சவுலை ஏமாற்றும்படியாக ஒரு பொல்லாத
பொல்லாத ஆவிதான் ஏறி வந்தது. So we need to clearly understand that whoever that has come here is not Samuel. It is someone who pretended to be Samuel to cheat on Saul. அப்படி என்றால் உங்களுக்கு இன்றைக்கு நான் தெளிவாய் சொல்லுகிறேன், வண்டல்லூர் இருக்கிற திருச்சபை ஜனங்களுக்கு நான் தெளிவாய் சொல்லுகிறேன், ஆமே, செத்து போன பாட்டி மறுபடியும் ஒருபோதும் வரமாட்டாங்க. அவங்களுக்கு செய்கிற பிரியாணி வேஸ்ட். I wanted to tell you all that your parents, whoever has passed away, can never come back. அப்படி செத்து போன பாட்டிக்கு நீங்க பிரியாணி செய்கிறீங்கன்னா அந்த பிரியாணி சர்ச்சுக்கு கொண்டு வந்து கொடுத்துடுங்க, நாங்க சாப்பிடுறோம். And whatever you do for them is a waste. So in case you are preparing something tasty, you can bring it here to the church. கவனிங்க, அப்படின்னா நிறைய பேர் நீங்களே கேட்டிருப்பீங்க, நீங்க டிவியில பார்த்தா பார்க்கலாம், நிறைய இடத்துல பார்க்கலாம். ஆமென். செத்து போய் பல வருஷங்களான அந்த ஆவி மறுபடியும் வரும். எப்பா நான் உன் தாத்தா வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு வரும். Maybe you could say that I've seen in the TV where the spirits that have of dead people coming back and talking. நீங்க எல்லாம் பார்த்திருக்கீங்களா தெரியாது, ஊழியக்காரர்களாக எங்களுக்கு தெரியும். I don't know if you all have seen, but as ministers we have seen few. ஆமென். செத்து போன மரித்து போன யாருடைய ஆகிலும் பெயர் சொல்லி அவர்களுடைய சகல சரித்திரங்களையும் எடுத்து வச்சு அந்த ஆவி வரும். They would claim to be someone who is dead. They would say their name, the complete history of this person, and they would come back. யாருக்கும் தெரியாத ஒரு சரித்திரம், ஆமென், பாட்டிக்கு மாத்திரம் தெரிந்த ஒரு சரித்திரம், பாட்டிக்கு மட்டும் சொல்ல முடிந்த ஒரு சரித்திரம், பாட்டியை தவிர வேற யாரால சொல்ல முடியும்? And now some of the secrets which only this person who is dead knew, this person would say. So obviously it is evident, or they would think that it is really the person who passed away. மரித்து போன பாட்டியை போலவே பேசுகிறார்கள். அந்த குரல்லாம் அப்படியே இருக்கு. And they would imitate everything like the same dead person. அந்த ஆக்ஷன் எல்லாம் அப்படியே இருக்கு. They will also have all the characteristics of this person. பாட்டி அல்லாமல் வேற யாரும் அல்ல என்று நினைக்கும் அளவுக்கு பாட்டி வரும். ஆனா அது பாட்டி அல்ல. பாட்டியினுடைய உருவத்திலே பாட்டியினுடைய பெயரை சொல்லி பாட்டியை போல பேசுகிற ஒரு பொல்லாத ஆவிதான் இந்த உலகத்திற்கு வரும். And the thing that would come to the earth is nothing but a bad spirit that would pretend to be someone who is dead. வருஷத்துக்கு ஒரு வாட்டி நான் பாட்டி வந்திருக்கேன்ப்பா, பிரியாணி கொடுப்பா, சாராயம் கொடுப்பா, கோழியை வெட்டுப்பா அப்படின்னு வந்தால் நம்ம செய்வோம். ஆனால் வருஷத்துக்கு ஒரு வாட்டி அம்மா நான் பிசாசு வந்திருக்கேம்மா அப்படின்னு வந்தால் செய்வீங்களா? So when somebody claims to be the one that has passed away, who is dear to us, we might do something for us. But if Satan really say that, hey, this is Satan, we will never do anything for him. அதனால தான் அவன் அப்படி வரல. பிசாசு வந்திருக்கேன்னு வந்தா நம்ம ஏத்துக்க மாட்டோம். ஆமே, அதனாலே பாட்டி வந்திருக்கு, தாத்தா வந்திருக்கு, உன் புருஷன் வந்திருக்கு அப்படின்னு வந்தா நம்ம ஏற்றுக்குவோம், கேட்டதெல்லாம் கொடுப்போம். அதனால இந்த பொல்லாத ஆவி இன்றைக்கு மனிதர்களை வஞ்சித்து கொண்டிருக்கிற வஞ்சகமாக மனிதர்களுடைய இதயத்தை கவர்ந்து கொண்டிருக்கிறது. Satan clearly knows that if he say or if he reveals who actually he is, we will never do anything for him. That is why he claims to be somebody else to get things done by us. செத்த ஆவி வருமா வராதா? Will the dead spirit come back? நிறைய பேர் வராதுன்னு சொல்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க. You're still doubtful? வரும். ஆனா ஹalleluya, வருமா வராதா? பிரதர்ஸ், நான் யோசிச்சு அப்புறம் சொல்றேன் பாஸ்டர் அப்படின்னு இருக்காங்க பிரதர்ஸ். அவங்க எப்பவுமே அப்படிதான், நாங்கள் யோசிச்சு தான் சொல்லுவோம் பாஸ்டர். ஹalleluya. Hallelujah. ஏன்னா வராதுன்னு சொல்றதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நைட்டு நமக்கு பார்த்தா உடனே படுத்த உடனே அப்படியே கனவெல்லாம் வரணும், அதான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். I think we all still like getting dreams of dead people. Is that so? செத்த ஆவி, ஜெயாஸ் எங்க இருக்கீங்க? செத்த ஆவி வருமா வராதான்னு கரெக்டாக சொல்லணும்னா ஜெயாஸ்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவங்க தான் கல்லறைக்கு பக்கத்தில் இருக்காங்க ரொம்ப வருஷமா. நாங்கள் வரதுக்கு முன்னே இருக்கோம். ஏதாவது ஒரு ஆவி வந்திருக்கா சிஸ்டர்? அட சொல்லுங்கம்மா, கொஞ்சம் எழுமி நில்லுங்க. ஏதாவது ஆவி வந்திருக்கா? பார்த்துருக்கீங்களா? பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? ஏன் ஆசைப்படல? ஹல்லேலூயா. இப்போ நான் சொல்கிறேன், நிறைய பேர் இங்கே செத்த ஆவிக்கு பயந்தவர்கள் உட்கார்ந்திருக்கீங்க. I'm telling you, many of you are still scared of the dead spirits. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்கிறேன், இதோடு அந்த பயம் நீங்கணும்.
I'm telling you, you all have to be stop worrying about that. நாளைக்கு சிஸ்டர் வாங்க ஒரு 10 பேர் நாளையிலிருந்து காலையில அந்த கல்லறைக்குள்ளே போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணலாம். ஐயோ நான் வரல பாஸ்டர். If somebody could invite you to pray in the cemetery in the morning, many of you would hesitate. நான் சொல்லட்டா, சமாதானமா உட்கார்ந்து ஜெபம் பண்ணக்கூடிய இடம் தான் கல்லறை. I am telling you, the most peaceful place to sit and pray is the ஒரு cemetery. ஆலயத்திலே ஒரு பாஸ்ட் வந்து ஊழியம் பண்ணிட்டு இருந்தாரு. A pastor was ministering in a church. அவரு அமைதியா, அவர் பிரசங்கெல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கும். அப்படியே அல்லேலியா ஸ்தோத்திரம்லாம் சொல்ல மாட்டாங்க. அமைதியா பேசி இவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்புறம் வேற இடத்துக்கு. He's a very quiet pastor there and he got later transferred. ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பாஸ்டர் மறுபடியும் அதே சர்ச்சுக்கு திரும்பி வந்துட்டாரு. After 6 years, the pastor came back to the same church. இப்போ அந்த ஜனங்கள், இப்போ அந்த பாஸ்ட் வந்து பிரசங்கம்லாம் பயங்கர அப்படி எழுப்புதல் பிரசங்கம், ஆமென் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படிலாம் சொல்றதை பார்த்து ஜனங்க சொன்னாங்க, என்ன இந்த மனுஷன் நல்லதா இருந்தாரு 6 வருஷத்துக்கு முன்னே, இப்போ என்னமோ ஆச்சு, என்ன இப்படி சத்தம் போடுறாங்க. Now when this pastor came back after 6 years, he was full of enthusiasm, so loud, and people were so confused as to what exactly happened. ஜனங்க சொன்னாங்க, பாஸ்டர் நாங்க அமைதியா இருக்க தான் சர்ச்சுக்கு வர்றோம். And people started saying, Pastor, we need some quiet place. That is why we came to church. அமைதியா இருக்கிற ஒரு இடத்தை நான் காட்டுகிறேன் வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் கல்லறையில கொண்டு விட்டுட்டு பாஸ்டர் வந்துட்டாரு. ஏன்னா அங்கதான் எல்லாரும் செத்தவர்கள் இருக்கிற இடத்திலே தான் அமைதி இருக்கும். And the pastor took them to cemetery saying, this is the quiet place because that is where there is no sound. இருக்கிறவர்கள் மத்தியிலே சத்தம் இருக்கும், அல்லேலூயா இருக்கும், ஸ்தோத்திரம் இருக்கும், தேவனை துதிக்கிற துதி இருக்கும். There is joy and praise in the amongst the living. அப்ப நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஆமென். மரித்து போன ஒரு ஆவி நம்மை ஒருபோதும் திரும்பி வந்து தாக்க முடியாது. So understand clearly that a spirit that is dead can never come back and threat us. மரித்து போன பிற்பாடு இதுக்கு அப்புறம் வந்து சில காரியங்களை செய்யலாம்னு யோசிக்கிற பாட்டி தாத்தாலாம் இருக்காங்க. There are few older people who thinks that after they are dead they can come back and do something. நீ எனக்கு சமாதானம் கொடுக்கலையா, நான் செத்து போய் ஆவியா வந்து உன்னை ஒரு வழி பார்த்துக்கிறேன். They might say that you're not giving me peace, let me die, I'll come back as a spirit and torture you. நான் சொல்லுகிறேன் அன்பு தேவஜனமே, மரித்தவர்கள் மண்ணோடு மறைந்திருக்கிறார்கள். அவர்கள் மறுபடியும் திருவசனத்தின்படி கடைசி நியாய தீர்ப்பு நாளிலே தான் அவர்கள் எழும்பி தேவனுக்கு முன்பாக வந்து நியாய தீர்ப்புக்காக நிற்பார்கள். As per the Bible, the dead, the spirit go to the creator and only on the judgment day they come back for their judgment. அது அல்லாம மரித்த ஆவிகள் இன்னும் சில ஆண்டுகள் இந்த உலகத்திலே சுற்றி வருமென்று சொல்லுகிற போதனைகள் பொய்யான போதனை, கள்ள போதனை என்பதை தேவஜனங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். I want you all to understand that any teachings other than that is a false teaching. 1980களிலே கேரளா தேசத்தை முழுசுமாக மந்திரவாதத்தினால் அசைத்த, இல்லைன்னா கேரளா முழுவதும் பயங்கர பேரு புகழ் பெற்ற ஒரு மந்திரவாதி இருந்தார். அவர் பேரு வந்து நான் கடந்த நேரத்தில் புஸ்தகத்தில் படித்தேன். அவர் பேரு வந்து வர்கீஸ் கோஷி. வர்கீஸ் கோஷி. There was a witchcraft person in 1980s in Kerala. His name is Varghese Koshi. அவருடைய வேலையே என்னன்னா, மரித்து போனவர்களை அழைத்து கொண்டு வந்து பேச வைப்பதுதான் அவருடைய வேலையே. And his work used to be that he would make people who are dead come back and speak. அப்படி கேரளா முழுசும் பெரிய பெரிய மந்திரிகள், அரசியல்வாதிகள் எல்லாம் பல காரியங்களை செத்து போனவர்களிடத்திலே கேட்பதற்கெல்லாம் அவரிடத்திலே வந்து கேட்கிற வழக்கம் இருந்தது என்று நான் அந்த புத்தகத்தில் படித்தேன். And many renowned persons there used to go to this Varghese person and ask for the dead people to come back and speak. ஆனா சில ஆண்டுகளுக்கு பிற்பாடு அந்த மனிதன் இயேசுவினால் தொடப்பட்டு அவர் ரட்சிக்கப்பட்டு அவர் ஒரு தேவ ஊழியக்காரனாய் ஆண்டவர் அவரை மாற்றினார். And it happened that few years later Varghese Koshi he accepted the Lord and Savior as Jesus Christ. அவருடைய புத்தகத்திலே அவர் எழுதியிருக்கிற காரியம் என்னவென்றால், எத்தனையோ ஆண்டுகள் நான் பணத்திற்காகவும் புகழுக்காகவும் மரித்தவர்களை உயிரோடு கொண்டு வருகிறேன் என்று சொல்லி நான் ஜனங்களை ஏமாற்றி இருக்கிறேன். ஆனால் அந்த செத்த ஆவிகளின் பெயரிலே நான் கொண்டு வந்தது எல்லாம்
பிசாசினுடைய சேவையினாலே சாத்தானை தான் நான் அழைத்து கொண்டு வந்தேன் என்று அவர் எழுதியிருக்கிறார் அவருடைய புத்தகத்தில். And in his book is written that for many years I've committed this witchcraft for money and fame, but whatever I brought in as people who are dead is actually Satan. மரித்து போன ஆவிகளை குறித்து உள்ள பயம் உங்களை தாக்குகிறது என்றால் இன்றோடு நீங்கள் மறந்துடணும். மரித்தவர்கள் மறுபடியும் இந்த உலகத்திலே இருக்க முடியாது. சரீரத்தை விட்டால் அந்த ஆவிக்கு மறுபடியும் இங்கே சுற்றி திரிவதற்கு வாய்ப்பே கிடையாது. If you're scared of people who are dead, or if such thing exists in you, you need to understand that those people who are dead can never come back and threat you. அப்படி யாராகிலும் நம்மை ஏமாற்ற கடந்து வந்தால் தேவ பிள்ளைகள் எச்சரிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். And we have to be cautious in case something like that come back. The children of God, we are protected மரித்த from it. ஆவிகள் மறுபடியும் இந்த உலகத்திற்கு வரும் பேசும் என்று போதிக்கப்படுகிற போதனைகள் எல்லாம் கள்ள போதனைகள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். And you need to understand that whoever preached that the dead spirit can come back is a false teaching. லூக்கா சுவிசேஷம் 16வது வசனம் எடுக்க வேண்டும். நான் முடிச்சிடுறேன். லூக்கா சுவிசேஷம் 16வது அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு சம்பவம் உண்டு. In Luke chapter 16 there is an incident that Jesus Christ has mentioned. அதிலே ஐஸ்வரியவானாகிய மனிதன் மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்திலே போய் கிடக்கும்போது அவன் ஆபிரகாமை பார்த்து வேண்டுகிற ஒரு வேண்டுதலை குறித்து அந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். In that we could read about a plea the rich man has pleaded to Abraham. அவன் என்ன வேண்டுகிறான்? ஆபிரகாமே, என்னுடைய தகப்பனும் சகோதரர்களும் உலகத்திலே இருக்கிறார்கள். மரித்தவரிடத்திலிருந்து ஒருவன் வந்து அவர்களிடத்திலே சுவிசேஷத்தை சொன்னால் அவர்கள் மனம் திரும்புவார்களே என்று வேண்டுகிறான் ஆபிரகாமை பார்த்து. And he is praying to Abraham saying, my brothers and other relatives are in the earth. If somebody who is passed away could go tell them the gospel, they will believe. ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஆமென், அவர்களுக்கு உலகத்திலே நான் ஊழியர்களை வைத்திருக்கிறேன். மரித்த ஒருவனுக்கு அவர்களிடத்திலே போக முடியாது என்று வசனம் தெளிவாக சொல்லுகிறது. And the verses clearly say that somebody who is dead cannot return back. There are people living there to share the gospel with them. அப்படி என்றால் இன்றைக்கு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், ஆமென், உயிரோடு நாம் இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் ஆமென் நாம் இந்த உலகத்திலே வாழ முடியும். சரீரத்திலிருந்து ஆவி பிரிந்தால் ஆமென் அந்த ஆவிக்கு மறுபடியும் ஒரு நிமிடம் கூட இந்த உலகத்திலே இடமில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். So I want you all to understand that only a person the spirit could be here only until the person is living. After that it cannot come back. அப்படிப்பட்ட ஆமென் கள்ள போதனைகளுக்குள்ளே நாம் ஒருவேளை சிக்கி இருக்கிறோம் என்றால் ஆமென் நாம் இன்றைக்கு அதை வாஷ் அவுட் பண்ண வேண்டும். If you are stuck in such false preaching, we have to come out of it. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வானமண்டலத்தின் பொல்லாத ஆவி என்பது செத்து போய் பரலோகம் போகாம நரகம் போகாம இருக்கிற ஆவிகள் தான் இந்த வானமண்டலத்திலே சுற்றி கொண்டிருக்கிறது. வாய்ப்பு கிடைச்சா யாருக்குள்ளாகலும் நுழையும் என்று சொல்லப்படுகிறது. முழுக்க முழுக்க முட்டாள்தனமான போதனை. The spiritual wickedness in high places that is mentioned in Ephesians chapter 6 is not about the dead spirits that could come back. ஆமென். அப்படியே நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். We could submit ourselves in God's hand. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சரியாக கற்றுக்கொள்ள உம்முடைய ஞானத்தையும் அபிஷேகத்தையும் எனக்கு தாரும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிப்போம். We need to pray that God fill me with the knowledge that I could learn about your words properly. நான் வசனத்தை ஆமென் அறிவதை அறியாமல் இருக்கிற அவன் தவறை பார்க்கிலும் நாம் வசனத்தை தவறாக அறிவது அதைவிட பெரிய பாவம் என்பதை எனக்கு உணர்த்தி தாரும். We need to pray that it is more harm that I do not know the verses, but it is even more harm that I know the Bible verse or the Bible incorrectly. அந்த வார்த்தை மறுபடியும் கவனியுங்கள். வசனத்தை நான் அறிவதை பார்க்கிலும் அவன் அறியாமல் இருப்பதை பார்க்கிலும் பாவம் வசனத்தை நான் தவறாக அறிவதுதான். It is more than the sin that I do not know about the Bible verse. Is the sin that is higher is that you know incorrectly about whatever is written in the Bible. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு நிமிஷம் தியானம் பண்ணி ஜெபிக்கலாம். We could submit ourselves and pray to God. அருமையான